ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். 6th தமிழ் டேர்ம் 3, அதாவது இது நியூ புக்குக்கான ஃப்ரீ டெஸ்ட். ஓகேங்களா, இது வரைக்கும் டேர்ம் 2 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இது டேர்ம் 3. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் கொஷின் காமிக்கும் போது ஆன்சர் ஆனால் நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். நான் அடுத்த ஆன்சர் சொல்லும்போது சரியான மார்க் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. மொத்தமாக எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் இது தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, ஊவேசா என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர், உத்தமதானபுரம். வெங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன் என்பதை இதனுடைய முழு விரிவாக்கம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில கொஷின்ஸ் வந்து நமக்கு புக்கில் இருந்தும் அவுட் ஆஃபில் இருந்தும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்போம். ஓகேங்களா, நான் அவுட் ஆஃபும் படிக்கணுன்றதுக்காக. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இதில் உள்ள இடைச்சொல் எது? ஆன்சர் பார்த்தலாம். மற்ற அப்படின்றதான் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைச்சொல். மூன்றாவது கேள்வி, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று. இந்த பாடல் அடிகள் யாருடையது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தாயுமானவர் அவர்களுடையது. நெக்ஸ்ட் கொஷின், உப பாண்டவம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். இவர் வந்து கால் முளைத்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கும் வந்து எழுதியிருப்பார். இவருடைய மற்ற நூல்களும் இருக்குது. அந்த நூல்கள் என்னென்னன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஐந்தாவது கேள்வி, யாரை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி என வள்ளுவர் கூறுகிறார். கொஷின்ஸ் வந்து திருக்குறளில் இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர், ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுதான் அழிவிலிருந்து பார்க்கக்கூடிய சிறந்ததாக காக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஆறாவது கேள்வி, வீழும் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் விழும். ஏழாவது கேள்வி, அன்னை தெரசா எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார்? ஆன்சர் பார்த்தலாம். 1979. அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு 1979 அன்னை தெரசா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இவர் வந்து தொழுநோயாளிகளை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அரவணைச்சு அவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை வந்து வாழ்ந்திருப்பார். எட்டாவது கேள்வி, கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கு எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் 2014 ஆண்டு. 2014 ஆண்டிலே தான் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா என்ற சிறுமிக்கும் வந்து நோபல் பரிசு அப்படின்றது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். அதே 2014 ஆண்டு. ஸோ கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா இருவருக்கும் ஒரே ஆண்டில் தான் பிரிச்சளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை வந்து நமக்கு கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள்ட்ட வந்து தொடங்கியிருப்பாங்க. அதில் எத்தனை கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு எத்தனை குழந்தைகளை காப்பாற்றினாங்க? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்பதாவது கேள்வி, தமக்கென முயலா நோன்றல் பிறர்க்கென முயலறர் உண்மையானே. இது எந்த நூலின் அடிகள்? ஆன்சர் புறநானூறு. புறநானூறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்து 2 நூல் மட்டும்தான் இருக்கும். ஒன்று புறநானூறு, இன்னொன்று என்ன? உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அறம் அறம் இந்த 2 சொல்லுக்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகேங்களா, அதாவது என்ன பொருள்? அறம்னா என்ன, இந்த அறம்னா என்ன? ஆன்சர் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அறம் அப்படின்றது வந்து கருவியை குறிக்கும். அதாவது இந்த அறம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் இல்லையா, இந்த அறம் அப்படின்றது இந்த ரா வந்துச்சு அப்படின்னா கருவியை குறிக்கும். இதே இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அறநூல், அறம் அப்படின்றது நேர்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். தர்மத்தோட வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேர்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தம் வந்து நம்மளுக்கு 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்வை எழுதின எல்லாருக்குமே அவங்களுடைய கனவை அடைய எங்களுடைய டீம் சார்பான வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா, மொத்தம் 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 10 கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட் 7th தமிழ் டேர்ம் 1. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ, அதில் அடுத்தடுத்து அப்டேட் பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலில் தொடர்ந்து ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.